இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். அதாவது காட்டன் பாக்ஸ்னு சொல்றாங்களே, அது எவ்வாறு தயாரிப்பது, அதற்கான முதலீடு என்ன, அந்த பிஸ்னஸ் எவ்வாறு நீங்கள் தொடங்குவது, அந்த வணிகத்தை என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காட்டன் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கல்வி தகுதியும் தேவைப்படாது உங்களுக்கு. இது வந்து ஒரு சிறந்த வணிகமாகும். எக்ஸ்பீரியன்ஸாக நாலேஜ் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் உங்களுக்கு கிளாஸு, காஸ்மெட்டிக்ஸு, டீ கப்பு, அந்த மாதிரி டைல்ஸு, டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாக்ஸில் தான் உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை பேக்கேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து அந்த பாக்ஸ் மெயினாக தேவைப்படுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா விதமான பொருள் ஃபார்மர்ஸ்லேருந்து எல்லா பொருளுமே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறது வந்து இந்த பாக்ஸில் தான். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கண்ட்ரீஸ்லையும் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம இந்தியாவிலையும் இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து போர்ட்டபிள் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை மடித்து வச்சுட்டு நீங்கள் அவங்க தேவைப்படும் போது நீங்கள் அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியும் அது வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன் டைம் யூஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ரீயூசபிள் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொல்யூஷன் எந்த லெவல்லையும் வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவைப்படுற மூலப்பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டைப்பெட்டி தயாரிக்க ஒரு அந்த பேப்பர் ரோல் தேவைப்படும் உங்களுக்கு, அப்புறம் கம் தேவைப்படும், அப்புறம் ஸ்டிச்சிங் ஒயரு, அப்புறம் இங்கு தேவைப்படும். இந்த பேப்பர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பேப்பர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஃப்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க, கைவினை பொருட்கள் தயாரிக்கிற அந்த பேப்பரை வந்து அதுதான் நீங்கள் மெயின் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மூலப்பொருட்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75% வந்து பேப்பர் தான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு. அந்த 25% தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ, ஸ்டிச்சிங் ஒயரு, இங்கு அந்த மாதிரி எல்லாமே தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ முதல்ல நீங்கள் அந்த மூலப்பொருட்களை பை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து ஒரு 3 கேள்வியை வந்து நீங்கள் யோசிக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பொருள், யாருக்காக அந்த பொருளை நீங்கள் வாங்க போறீங்க அந்த மூலப்பொருட்களை, ஸோ எத்தனை பேக் செய்ய அந்த மூலப்பொருளை வந்து உங்கள்கிட்ட வாங்குறவங்க வந்து பயன்படுத்த போகிறாங்க. ஸோ அந்த 3 கேள்விக்கு வந்து நீங்கள் பதிலை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த மூலப்பொருட்களை வந்து நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு வந்து பெட்டராக வந்து அது வந்து இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு தேவைப்படுற இயந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு, மும்பையில் கூட இருக்குது. அதே மாதிரி இந்தியா மார்ட்டில் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மேடாக இருக்குது. இந்தியா மேட்லேயும் இருக்குது உங்களுக்கு, சைனா மேட்லேயும் இருக்குது. இந்தியா மேடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 இயர்ஸ் வரைக்கும் வந்து உழைக்கக்கூடியது. சைனான்ற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 to 6 இயர் உழைக்கிறதே பெரிய விஷயம். பட் சைனா பொறுத்த வரைக்கும் அவங்க உருவாக்குற எல்லா மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். நீங்கள் அந்த கரண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக கொடுக்கும். நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற இயந்திரங்களோட சைனா பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதாவது எக்ஸ்பயர் ஆகுறது சீக்கிரமாக ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இயந்திரங்கள் நீங்கள் வந்து பராமரிக்கிறது வந்து எதுதான், ஜஸ்ட் ஆயில் விட்டு நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. ஸோ இதுக்கு தேவைப்படுற இயந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் பேப்பர் கால்குலேஷன் மிஷின் தேவைப்படும். அதே மாதிரி 2 போர்டு கட்டரு வித் 1 ரீல் ஸ்டாண்டு ரைட் மாடல், ஸோ அந்த மாதிரின்ற ஒரு மிஷின் தேவைப்படும். அதுக்கப்புறம் 1 ஷீட் பிரிண்டிங் மிஷின் தேவைப்படும். அப்புறம் 1 ஷீட்டில் வந்து ப்ரெஸ்ஸிங் மிஷின் தேவைப்படும். அதே பார்த்தீங்கன்னா 1 and பார் ரொட்டேட்டர் கட்டிங் மிஷினும் ஒன்று தேவைப்படும். அதே போல் 1 எசென்ட்ரிக் சால்ட்னு சொல்லிட்டு அந்த மிஷினும் ஒன்று தேவைப்படும். இதுக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டிச்சிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 36 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் மிஷின் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா 48 ஆர்ம் ஸ்ட்ரைட் ஹெட்னு சொல்லிட்டு இன்னொரு மிஷின் இருக்கு. ஸோ இதோட டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட் டிமாண்ட் தான் உங்களுக்கு, நல்ல இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80% எல்லா இண்டஸ்ட்ரியல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜிங் வந்து இது யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ எஃபெக்டிவானது இது. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் தான் இருக்கும். ஸோ அதிகமாக வந்து இது யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக எல்லாருமே. ஸோ ஈஸியாக ஃபேப்ரிகேட்டும் இதை பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இது வந்து மெயினாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அதிகமாக நிறைய பர்பஸ் இது மூலிமா இருக்கிறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அட்வான்டேஜஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளபிளும் இருக்குது. அதே மாதிரி ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால இதோட டிமாண்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய முதலீடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இட வசதி வந்து போதுமானது. ஸோ மேன் பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருந்தாலே போதுமானது உங்களுக்கு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் போதும் உங்களுக்கு. சேல்ஸுக்கு வந்து ஒருத்தர் இருந்தால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்குக்கு ஃபீல்டு ஒர்க்கு, ஸ்கில்டு ஒர்க்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் வச்சு நீங்கள் பண்ண வச்சுக்கணும். ஒரு 1 to 5 மெம்பர்ஸ் இருந்தாலே போதுமானது உங்களுக்கு. ஸோ இதோட பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதுக்கு பிலோவும் நீங்கள் பண்ணுறது பொறுத்து இருக்குது. பட் 10 lakhலேருந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால் ஒரு 10 to 25 lakhs வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இந்த காட்டன் பாக்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ஜிஎஸ்எம் 120 200 250 ஜிஎஸ்எம் சொல்லிட்டு அந்த மாதிரி அளவு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 ஜிஎஸ்எம்ன்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி ஒன் டைம் வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ட்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்து அது நீடிச்சு ஒழிக்காது உங்களுக்கு. அதுவே இந்த 150 180 வரைக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும், உங்களுக்கு தரமாக நீடிச்சு ஒழிக்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு. இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில கம்பெனி உங்களுக்கு வந்து இப்படி கூட ஆர்டர் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த பேட்ச் நம்பரு, கார்டன் நம்பரு, டேட்டு, ஐட்டம், குவான்டிட்டி, குவாலிட்டி இதெல்லாம் வந்து எங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பல்க் ஆர்டர் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் இருக்கிற ஒன்றாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் போர்டு பிரிண்டிங் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பாக்ஸில் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு இருக்கும். அந்த ஒயிட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து நல்லா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் அவங்க வந்து பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஒயிட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்து அழகாக கொடுக்குறது அந்த மாதிரிலாம் வந்து. ஸோ இந்த காட்டன் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ், ப்ரைஸும் வந்து லோவு. ஸோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஸ்டோரேஜும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரண்ட் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நல்ல டிமாண்டான தொழில் உங்களுக்கு. எதனால சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்ல போனால் உங்களுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அட்டை பாக்ஸில் தான் அவங்க ஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எதுக்கெல்லாம் வந்து இந்த அட்டை பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சின்னதாக இந்த இடத்துலேருந்து ஒரு பேக்கேஜிங் மூவிங் பண்ணுறது தான் இந்த அட்டை பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு கம்பெனிஸாக இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டை பாக்ஸ் தேவைப்படுது. அதனால் இது எப்பயுமே வந்து நல்ல தொழில் தான். ஸோ இது நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஏன்னா முதலீடு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை நல்லபடியாக ரன் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு அந்த மொத்த போட்டால் மட்டும் நீங்கள் திருப்பி எடுத்துட முடியும். Thanks for watching. Keep support.